கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது 5ஆம் திகதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் திங்கட்கிழமை அதாவது இன்றைய தினம் மிகவும் ஒரு பாரிய வன்முறையாக வெடித்திருக்கின்றது. இன்றைய இந்த பதிவில் ஊடகங்களில் இது தொடர்பாக வெளிவந்த தகவல்களைத்தான் தொகுத்து நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ளே போவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் அது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக வெடித்திருக்கின்றது. கைதிகள் தங்களுடைய கைகளில் அம்பிட்ட கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கி இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தனர். அன்னளவாக இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சிறை காவலர்கள் உட்பட 25 பேர் இந்த சம்பவத்தில் இறந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனைவிட 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் அனைவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த நபர்கள் கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையில் வெளிநாடொன்றில் கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்மேயின் நெருங்கிய சகாவான கடுவெல்ல கொடே சுரேஷ் என்பவரே இந்த வன்முறை சம்பவத்தினை திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குழுவுக்கும் இதனை சிறை காவலர்களுக்கு காட்டிக் கொடுத்த குழுவுக்கும் இடையே இந்த மோதல் ஆரம்பத்தில் ஏற்பட்டது. இந்த மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் 5ஆம் திகதி முதலாக ஆரம்பித்திருக்கின்றது. ஆனாலும் 5ஆம் திகதியே இந்த மோதல் சம்பவம் சிறை அதிகாரிகளால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இன்றைய தினம் அதாவது 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சிறை அதிகாரிகள் வழமை போல காலை சாப்பாட்டினை வழங்க முயற்சி செய்த பொழுது இந்த பிரச்சினை மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றது. சிறை கைதிகளினுடைய கைகளில் போலீசாரின் ஆயுதங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கலவரத்தின் பொழுது போலீசாருடைய ஆயுதங்களை கைதிகள் சிலர் பறித்துள்ளார்கள் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த வன்முறை சம்பவங்கள் நீர்கொழும்பு சிறை வளாகத்துக்குள் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது இதனை ஒரு கட்டத்தில் அங்கிருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவசர உதவியாக STF என்று சொல்லப்படுகின்ற விசேட அதிரடி படையினரும் இராணுவத்தினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்களை கொண்டே இந்த கலகம் தற்பொழுது அடக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட கைதிகளினுடைய நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக இலங்கை விமானப்படையினுடைய ட்ரோன் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த ட்ரோன் விமானங்கள் மீது துப்பாக்கிகளை வைத்திருந்த கைதிகள் அந்த ட்ரோன் விமானங்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டார்கள் அப்படி என்றும் சில செய்திகள் கூறுகின்றன. தற்பொழுது நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கைதிகளினுடைய உறவினர்கள் சிறைக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் சொல்கின்றன. இதே நேரம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் முன்னாள் உயர் சிறை அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்த பொழுதும் இதனை எவரும் கவனிக்கவில்லை அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இதனை விட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய கொள்ளளவினை விட அதிகளவான கைதிகள் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு கைதிகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதை சிறைச்சாலை நிர்வாகம் இன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதுவரை உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுடைய முழுமையான தகவல்கள் திரட்டப்படவில்லை அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக காவல்துறையினரும் இராணுவத்தினரும் சிறை நிர்வாகமும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை தற்பொழுது சேகரித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களினுடைய செல்வாக்கு என்பது நாட்டினுடைய மூலை முடுக்கு எல்லா இடத்திலுமே இன்று பரவி காணப்படுகின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வன்முறை சம்பவத்தினையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.